ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ ஸ்டாக்கில் எப்படி ஆப்ஷன் பையிங் பண்ணலாம் அதை பற்றியும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமர், ஐ எம் நாட் செபி ரிசர்ச் அட்வைசர். இந்த வீடியோ கொடுக்கப்படும் அனைத்து கண்டென்ட்டும் எஜுகேஷன் பர்பஸுக்கு உருவாக்கப்பட்டவை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது ஸ்டாக்கில் எப்படி ஆப்ஷன் பையிங் பண்ணலாம் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு ஸ்டாக் எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம அப்போலோ ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போலோ ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கோம். ஓகேவா? இந்த அப்போலோ ஹாஸ்பிட்டலில் எப்படி ஆப்ஷன் பையிங் பண்ணலாம் அதை பற்றி பார்க்க போகிறேன். இன்றைக்கி நம்ம எனி ஸ்பெசிஃபிக் ஸ்டாக் எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஓகேவா? இன்றைக்கி நம்ம அப்போலோ ஸ்டாக் எடுத்து செக் பண்ணி பார்ப்போம். அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஓகே. இப்போ ஃபஸ்ட் நம்ம எப்போயுமே ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தேர்ந்தெடுக்கணும். அது எப்படி? ப்ரீவியஸ் டே க்ளோசிங் பேஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தேர்ந்தெடுக்க போகிறோம். இப்போ ப்ரீவியஸ் டே க்ளோசிங் பேஸ் எவ்வளவு? ப்ரீவியஸ் டே க்ளோசிங் பேஸ் எவ்வளவு? 7671. அப்போனா இதுக்கு பிஃபோர் நியரஸ்ட்டுக்கு ரவுண்ட் ஃபிகர் எடுத்துக்கணும். இதுக்கு பிஃபோர் நியரஸ்ட்டுக்கு ரவுண்ட் ஃபிகர் என்னது? 7200. நம்ம எடுக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 7200. இந்த 7500 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பேஸ் பண்ணி எப்படி ஆப்ஷன் பையிங் பண்ணலாம் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரூல் என்னென்னா, இப்போ நம்ம எடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அளவு 7600. இதுக்கு பிஃபோர், அதாவது இதுக்கு பிஃபோர் முன்னாடி இருக்கிற கால் ப்ரைஸோட ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸும் இந்த 7600க்கு ஆஃப்டர் இருக்க புட் ப்ரைஸோட ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸை நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணி ரெண்டையும் கூட்டி டிவைட் பண்ணி 2 பண்ணிக்கோங்க. ஒரு ஆன்சர் எடுங்க. அந்த ஆன்சரை ஒரு ஜோன் ட்ராப் பண்ணிக்கோங்க. இந்த ஜோன் ட்ராப் பண்ணிட்டு நம்ம செக் பண்ணணும். அந்த 7600 நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அந்த ஜோனுக்கு மேலே யார் கால் ப்ரைஸ் மேலே போயிருக்கா இல்லை புட் ப்ரைஸ் கீழே போயிருக்கா பார்க்கணும். மேலேயும் கீழேயும் போனால் மட்டும்தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். அதாவது 7500 கால் ப்ரைஸ், எக்ஸாம்பிளுக்கு 7500 கால் ப்ரைஸ் அந்த ஜோனுக்கு மேலே ஓப்பன் ஆகிருக்கு. அந்த புட் ப்ரைஸ் அந்த ஜோனுக்கு கீழே ஓப்பன் ஆகிருக்கு. அப்படி இருந்தால் மட்டும்தான் ட்ரேட் எடுக்கணும். அதாவது ஒன்று மேலேயும் ஒன்று கீழே ஓப்பன் ஆகிருக்கணும். அந்த ஜோனுக்கு மேலேயும் ஒன்று கீழே ஓப்பன் ஆனால் மட்டும்தான் ட்ரேடை கன்சிடர் பண்ணலாம். சப்போஸ் ரெண்டுமே மேலே இருந்தோம் ரெண்டுமே கீழே இருந்தோ அதை கன்சிடர் பண்ண வேணாம். அதை நம்ம சார்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். ஓகேவா? இப்போ என்னது, ஆப்ஷன் சேனல் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓகேவா? நம்ம சார்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும் உங்களுக்கு. ஓகேவா? நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 7200. ஓகேவா? இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஓகேவா? அப்போலோ ஹாஸ்பிட்டல். ஓகேவா? ஃபஸ்ட் நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 7200. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது? இந்த 7600க்கு முன்னாடி இருக்கிற கால் ப்ரைஸோட ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸும் இதுக்கு ஆஃப்டர் இருக்கிற புட் ப்ரைஸோட ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸ் நோட் பண்ண போகிறோம். இப்போ அந்த 7600க்கு பிஃபோர் இருக்கிற ப்ரீமியம் என்னது? 7550. இந்த 7550ஓட ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸும் இந்த 7600க்கு ஆஃப்டர் இருக்கிற ஒரு 50 பாயிண்ட், அதாவது ஆஃப்டர் இருக்கிற ஒரு ப்ரீமியம் ஆஃப்டர் 7650. இதோட புட் ப்ரைஸோட ப்ரீவியஸ் க்ளோசிங் நோட் பண்ணிவிட்டு ரெண்டையும் டிவைட் பண்ணணும். இப்போ பார்ப்போம். 7600 பிஃபோர் இருக்கிற 550. இந்த 7550ஓட ப்ரீவியஸ் க்ளோசிங் ப்ரைஸும் 7650ஓட புட் ப்ரைஸோட ப்ரீவியஸ் க்ளோசிங் ப்ரைஸ் நோட் பண்ணிவிட்டு ரெண்டையும் கூட்டி டிவைட் பண்ணி 2 போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு பார்ப்போம். 7550ஓட கால் ப்ரைஸோட ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸ். ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸ் எவ்வளவு? 196. ஓகேவா? அப்போனா அதேமாரி 7650ஓட புட் ப்ரைஸ் ஃபஸ்ட்டு 196. இப்போ இதோட க்ளோசிங் ப்ரைஸ் பார்க்கணும். இதோட க்ளோசிங் ப்ரைஸும் 94. அப்போனா ஆன்சர் என்னது? 196 + 94. ரெண்டையும் கூட்டி டிவைட் பை 2 போட்டுக்கோங்க. ஆன்சர் 145. இந்த 145க்கு ஆன்சர் 145. இப்போ எடுத்துக்கிட்டு நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அளவு 7600. இந்த 7600 எடுத்துக்கிட்டு கால் ப்ரைஸ் புட் செக் பண்ணிப்பாங்க. இந்த 145 ஜோனுக்கு மேலே யார் ட்ரேட் ஆகணும் அவன் தான் எடுக்கணும்.
ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ சி ப்ரைஸ் எடுப்போம். சி ப்ரைஸ் பார்ப்போம். 145 அந்த ஜோன் வந்து 145 ஓகேவா? ஓப்பன் ஆனது பாருங்கள், ஓப்பன் ஆனது கரெக்டாக அந்த 140 மேலே ஓப்பன் ஆகிருக்கேன். அப்போனே இது கன்சிடர் பண்ணலாம். இது கன்சிடர் இன்னும் ஆப்போசிட் இருக்கிறவங்க கீழே இறங்கிக்கணும். இந்த 144 கீழே இறங்கினா மட்டும் நம்ம இதை கன்சிடர் பண்ணலாம். இப்போதைக்கு 7600 புட் ப்ரைஸ் பார்க்கணும். பிஇ ப்ரைஸ் அதே 145 கீழே ஓப்பன் ஆகிருக்கணும். 145 பார்த்தீங்க கரெக்டாக அது கீழே தான் ஓப்பன் ஆகிருக்கேன். அப்போனா நம்ம இதை கன்சிடர் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து மேலே இருக்கிறத கன்சிடர் பண்ண போகிறோம். ஏன்னா கீழே இருக்க கீழே தான் போவேன், மேலே இருக்க மேலே போவேன். அதை எப்படி பார்க்க போகிறோம்? அப்போ நான் எடுக்க போகிறது 7600 கால் ப்ரைஸை மேலே நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? அது எப்படின்னா நம்ம ஜோன் இந்த ஜோனுக்கு கீழே ட்ரேட் ஆனால விட்டாச்சு. நம்ம மேலே இருக்கிறத நம்ம எடுக்க போகிறோம். அப்போ 7600 கால் ப்ரைஸை மேலே இருக்கேன். அதுதான் நம்ம என்ட்ரி போடணும். ஓகேவா? இது எப்போயுமே ஃபஸ்ட்டு நம்ம டேகன் ஓப்பன் பண்ணிக்கிட்டு ப்ரீவியஸ் டே ஹை ப்ரைஸ் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிக்கிட்டு அது 35 பாயிண்ட் -1 ஜோன் ட்ராப் பண்ணிக்கோங்க. 212 -35 ஆன்சர் 177. இப்படி இந்த ஜோன் நோட் பண்ணிக்கோங்க. 177 இந்த 177 தொட்டுட்டு அவன் ஏறினா மட்டும்தான் நம்ம என்ட்ரி போடணும், இல்லைன்னா கிடையாது. தொட்டுட்டு வந்தால் தான் என்ட்ரி போடல, என்ட்ரி கிடையாது. ஓகேவா? 177 போட்டாச்சு. சப்போஸ் இந்த 177 வந்து கீழே தொட்டுட்டு கீழே இறங்கினானா அது இன்னொரு ஜோன் ட்ராப் பண்ணுவோம். அதாவது ஹை ப்ரைஸ்லேருந்து 60 பாயிண்ட் -பாயிண்ட் ஜோன் ட்ராப் பண்ணிக்கோங்க. ஓகே, அது ஒன்று இதில் தொட்டுட்டு ஏறணும், இல்லாட்டி இந்த 60 பாயிண்ட் மைனஸ் பண்ணல அதில் தொட்டுட்டு ஏறணும். இந்த 2 தொட்டு ஏறினா மட்டும் தான் நம்ம என்ட்ரி போடணும், இல்லை என்ட்ரி கிடையாது. ஓகேவா? இப்போ 1 மினிட் கண்டி வச்சுக்கலாம். இப்போ 3 மினிட் கண்டி வச்சுக்கலாம். ஓகேவா? இன்றைக்கி தேதி வந்து 14ஆம் தேதி. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கரெக்டாக பார்த்துங்க. நம்ம 177 ஓகேவா? நம்ம சொன்னது 177 இந்த தொட்டு ஏறினா மட்டும் நம்ம என்ட்ரி போடணும். பாருங்கள், மார்க்கெட்டு அதுக்கு மேலே ஓப்பன் ஆகிருக்கேன். மேலே ஓப்பன் ஆகி மேலே க்ளோஸ் ஆகி மேலே போயிட்டு மறுபடியும் கீழே இறங்கிருப்பாங்க. கீழே இறங்கி நம்ம எப்பயுமே அந்த ஜோன் 35 ஜோன் பண்ணி அந்த ஜோனில் என்ட்ரி போடணும். ஃபஸ்ட்டு என்ட்ரி. ஓகேவா? பாருங்கள், கரெக்டாக நம்ம என்ட்ரி கிடச்சிருப்பாங்க. கரெக்டாக நம்ம என்ட்ரி வந்து கரெக்டாக நம்ம என்ட்ரி கிடச்சிச்சு. பாருங்கள், கரெக்டாக வேணும் 177 கரெக்டாக என்ட்ரி கிடச்சிச்சு. ஓகேவா? டார்கெட் மினிமம் வந்து நம்ம வந்து 3 பாயிண்ட் வச்சுக்கலாம். ஓகேவா? மினிமம் ஒரு 5 பாயிண்ட் வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம என்ட்ரி எவ்வளோ தான் இருப்பாங்க. நம்ம என்ட்ரி ப்ரைஸ் எவ்வளோ, ஓப்பன் ப்ரைஸ் என்ட்ரி எடுத்துக்கோம். நம்ம என்ட்ரி எங்கே இருக்குது? இந்த கரெக்டாக நம்ம என்ட்ரி ஓப்பன் ப்ரைஸ் என்ட்ரி எடுத்தாச்சு. நம்ம என்ட்ரி 177 சொல்லியாச்சு. ஓகேவா? நம்ம டார்கெட் வந்து மினிமம் 5 பாயிண்ட். 177 ஒரு 5 பாயிண்ட் ஆட் பண்ண எவ்வளவு? 177 ஒரு 5 பாயிண்ட் ஆட் பண்ண 182. நம்ம டார்கெட் 182. நம்ம டார்கெட் அழகாக ரீச் ஆகிடுச்சு பாருங்க. கரெக்டாக ரீச் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டாக்கில் ஆப்ஷன் பையிங் பண்ணலாம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ மார்க்கெட் பார்க்குறோம். கரெக்டாக நம்ம கடைசி செக் பண்ணி பார்ப்போம். நம்ம ஜோன் எப்படி தொட்டுட்டு ஏறிக்குன்னு பார்ப்போம். ஓகேவா? பாருங்கள், கரெக்டாக பாருங்கள். அந்த 177 பார்த்துங்க. கரெக்டாக அந்த 177 தொட்டுட்டு மேலே மார்க்கெட் மேலே ஏறி இருக்குது. பாருங்கள், மேலே நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. நல்ல மேலே தான் ட்ராவல் ஆகிட்டான். நான் மினிமம் 5 பாயிண்ட் எடுத்தாலே போதும். ஓகேவா? பாருங்க, கரெக்டாக நம்ம ஜோன் வந்து 177 அதில் நம்ம என்ட்ரி ப்ரைஸை போடணும். நம்ம டார்கெட் மினிமம் 5 பாயிண்ட் மட்டுமே. ஃபஸ்ட்டு ஒரு ரீகல் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு ஸ்டாக் எடுத்துக்கிட்டு அதோட ப்ரீவியஸ் க்ளோசிங் ப்ரைஸ் நோட் பண்ணிக்கிட்டு அது பிஃபோர் நியரஸ்ட் ரவுண்ட் ஃபைல் எடுத்துக்கிட்டு அதுக்கு பிஃபோர் இருக்கிற கால் ப்ரைஸோட ப்ரீவியஸ் க்ளோசிங் ப்ரைஸும் அதுக்கு ஆஃப்டர் இருக்கிற புட் ப்ரைஸோட ப்ரீவியஸ் க்ளோசிங் நோட் எடுத்துக்கிட்டு ரெண்டையும் கூட்டி டிவைட் பண்ணி 2 போட்டுக்கோங்க. அது ஒரு ஜோன் ட்ராப் பண்ணிக்கோங்க. அந்த ஜோனை வந்து நம்ம எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்தோமோ அதில் வந்து அந்த ஜோனை ட்ராப் பண்ணிக்கோங்க. ரெண்டுலேயும் கால் ப்ரைஸு புட் ப்ரைஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஒன்று கால் ப்ரைஸு மேலே இருக்கணும், இல்லை புட் ப்ரைஸ் கீழே இருக்கணும், இல்லாட்டி கால் ப்ரைஸு மேலே, இல்லாட்டி
புட் ப்ரைஸ் மேலேயும் கால் ப்ரைஸ் கீழே இருக்கணும். ஒன்று ஆப்போசிட் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் அந்த ஜோனுக்கு மேலேயும் கீழேயும் ஆப்போசிட்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் அந்த ட்ரேடை கன்சிடர் பண்ணலாம். சப்போஸ் ரெண்டுமே மேலே இருந்தாலும் ரெண்டுமே கீழே ஓப்பன் ஆனாலும் நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஓகே, எடுத்துகிட்டு நம்ம 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 என்ட்ரி ப்ரைஸ் எவ்வளோமா யார் அந்த ஜோனுக்கு மேலே ட்ரேட் ஆகிறானோ அவனை எடுத்துக்கிட்டு அவனோட ப்ரீவியஸ் கை ப்ரைஸ்லேருந்து 35 பாயிண்ட் மைனஸ் பண்ணி ஜோன் ட்ராப் பண்ணிக்கோங்க. அந்த ஜோனில் என்ட்ரி ஆன அந்த ஜோனில் தொட்ட அந்த ஜோன் ப்ரீவியஸ் ஹை ப்ரைஸ்லேருந்து ஒரு 35 மைனஸ் பண்ணோம்ல, அந்த ஜோனை தொட்டால் மட்டும் தான் என்ட்ரி, இல்லைன்னா என்ட்ரி கிடையாது. டார்கெட் மினிமம் 5 பாயிண்ட் மட்டுமே. சப்போஸ் அந்த ஜோனை தொட்டு கீழே இறங்கினானா அதுலேருந்து ப்ரீவியஸ் ஹை ப்ரைஸ்லேருந்து 60 பாயிண்ட் மைனஸ் பண்ணி ஜோன் ட்ராப் பண்ணிக்கோங்க. அந்த ஜோனில் இன்னொரு என்ட்ரி போட்டுக்கலாம். போட்டு மினிமம் அட்டாக் 3 வச்சுக்கலாம். மோஸ்ட்லி இந்த 35ல கண்டிப்பாக வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, இதை வந்து டெய்லியும் பாருங்கள். ஓகேவா, இதை உங்களுக்கு புரியலன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.